வா மூவிஸ் தமிழ்ச்சேனல்ல நான் அபிராமி ஆனந்தன். இன்னைக்கு நான் ரொம்ப சூப்பரான 5 த்ரில்லர் படங்களை கொண்டு வந்திருக்கேன். இந்த 5 படங்களுக்குமே IMDbல எபோ 7க்கு மேல ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு ஒருத்தான படங்கள் தான். இப்போ நான் கொண்டு வந்திருக்க படங்கள்ல 4 படங்கள் தமிழ் டப்பிங்லேயே இருக்கு. ஒரே ஒரு படம் மட்டும் தமிழ் டப்பிங்ல இல்லை. ஆனால் அதுவும் வேற லெவல் தரமான படம் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது என்ன படங்கள் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வா மூவிஸ் தமிழ் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2019 வருஷம் ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் படமான எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு இந்த ராக் கிளைம்பிங்லாம் நல்லாவே தெரியும், அந்த ஸ்கில்லாம் இருக்குது. ஆனாலும் அந்த ஸ்கில் இருந்தாலும் இப்போ வேலை வெட்டி இல்லாமல் சும்மா தான் இருக்காரு. இவருடைய அம்மாவுக்கு 70வது பிறந்தநாள் வரப்போகுது. அந்த செலிப்ரேஷனை ஒரு ஹோட்டலில் வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதுக்கான காரணமே அந்த ஹோட்டலில் நம்ம ஹீரோ லவ் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு இருக்காங்க. அதுக்காக தான் அந்த செலிப்ரேஷன் பார்ட்டியை அங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஐடியா கொடுக்குறாரு. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவுடைய மொத்த குடும்பமும் அந்த ஹோட்டல்ல வந்து பயங்கரமா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அந்த ஹோட்டலுக்கு வெளியே ஒருத்தன் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரக்கை கொண்டு வந்து நிறுத்திட்டு ட்ரக்குக்குள்ள இருந்து பாய்சனஸ் கேஸை வந்து ரிலீஸ் பண்ணி விடுறான். கொஞ்சம் கொஞ்சமா அந்த கேஸ் அங்க இருக்கக்கூடிய மொத்த சிட்டியையுமே கவர் பண்ண ஆரம்பிக்குது. இப்படிப்பட்ட ஆபத்தான சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்ட அவருடைய மொத்த குடும்பத்தையும் நம்ம ஹீரோ காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் பயங்கர பரபரப்பாகவே போகக்கூடிய ஒரு படம். என்னதான் பரபரப்பாக போகக்கூடிய கதைக்களம் கொண்ட ஒரு படமாக இருந்தாலும் அங்கங்கே ஒரு சில இடங்களில் காமெடி, அங்கங்கே ஒரு சில இடங்களில் எமோஷனல் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. ஒரு தரமான படம். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்குடைய அவைலபிளாக இருக்கு. IMDbல 10க்கு 7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதற்கெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன கன்னட படமான டோபி அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு புதுசாக ஒரு SI வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வராரு. அப்போ அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் ஸ்டேஷனுக்கு வெளியே ஒரு பொண்ணு வந்து என்னுடைய அப்பாவை காணோம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து 3 நாள் ஆச்சு, இன்னுமே அவரை கண்டுபிடிக்கல, உள்ளே உட்காந்துட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே பயங்கரமாக அந்த பொண்ணு திட்டி விட்டுட்டு போகுது. அப்பதான் புதுசாக வந்த SI கேட்குறாரு, யாருங்க அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்கும்போது டோபி அவருடைய பேர். கொஞ்சம் வித்தியாசமான ஆளு. அந்த ஆளு மேலே நம்ம ஸ்டேஷன்லேயே நிறைய கேஸ் இருக்கு அப்படின்னு சொல்ல, எங்க அவர் சம்மந்தப்பட்ட அந்த கேஸ் கட்டையெல்லாம் கொடு அப்படின்னு சொல்லி அந்த புதுசாக வந்த SI கேட்குறாரு. அந்த கேஸ் கட்டை எடுத்து படிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு, யார் அந்த டோபி, அந்த டோபிக்கு என்னதான் ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே இந்த படத்துடைய கதை ஒரு சிம்பிளான ஒரு கதையாக இருந்தாலும் அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், லவ் சீன்ஸாக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், எல்லா காட்சிகளுமே ரொம்ப சூப்பராகவே கனெக்ட் ஆச்சு. அதுலேயும் நம்ம ஹீரோ கிட்ட நம்ம ஹீரோவுடைய பொண்ணு அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரிவீல் பண்ணக்கூடிய சீன்ஸ்லாம் நல்லா எமோஷனலாகவே இருந்துச்சு. ஒரு நல்ல படம் தான். ஆனால் இந்த படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். உங்களுக்கு ஸ்லோ பர்னிங் த்ரில்லர் படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சோனி லைவ்ல தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கனடை பொறுத்த வரைக்கும் செக்ஸுவலாக பெருசாக எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது. ஆனால் ஒரு சில வயலண்டான காட்சிகள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிற படம் 2018 வருஷம் ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் படமான த விச் பார்ட் 1 த சப்வர்ஷன் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு 8 வயசு இருக்கக்கூடிய ஒரு சின்ன பொண்ணை ஏதோ 2-3 பேர் வந்து துரத்துறாங்க. அந்த பொண்ணு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. எப்படி அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சு வேற 2 பேர்கிட்ட போய் சேர்றாங்க. அவங்க 2 பேருக்கு குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால இந்த குழந்தையை தன்னுடைய குழந்தையா எடுத்து தத்தெடுத்து வளர்த்துட்டு இருக்காங்க. இப்படியே ஒரு 6-7 வருஷம் போகுது. இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு 15-16 வயசு இருக்கும். ஒரு போட்டியில் கலந்துக்கிறதுக்காக போக அந்த போட்டியில் அந்த பொண்ணு ஜெயிக்கவும் செய்யுது. இந்த விஷயம் வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆக இதை பார்த்த ஒரு குரூப் இதுதான் அந்த பொண்ணை தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் அனுப்பி வைக்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு, அதாவது நம்ம ஹீரோயினுக்கு தான் யாரு, எதுக்காக இத்தனை பேர் தன்னை தேடி வராங்க அப்படிங்கிற எந்த விஷயமும் அந்த பொண்ணுக்கு ஞாபகம் இல்லை. இதுக்கப்புறம் என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கதை கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கதை தான். அதை ப்ரெசென்ட் பண்ண விதமும் நல்லா சுவாரஸ்யமாகவே இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் ஸ்லோபன் ட்ராமா மாதிரி தான் போகும்.
ஆனாலும் என்னமோ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி நல்லா சஸ்பென்ஸாகவே கொண்டு போயிருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே ஆக்ஷன் காட்சிகள் தான். அது எல்லாத்தையுமே ரொம்ப சூப்பராகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. படத்தில் நடிச்சிருந்த ஹீரோயினுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேற லெவலில் இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஒரு படம் தான், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்க. இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கன்னட பொறுத்த வரைக்கும் செக்ஸுவலாக எந்த ஒரு காட்சிகளும் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் வரக்கூடிய ஆக்ஷன் சீன்ஸ் ஒவ்வொன்றையுமே பயங்கர வைலண்டாக தான் காட்டியிருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம நாலாவதாக பார்க்க போகிற படம் 2017 வருஷம் ரிலீஸ் ஆன சவுத் கொரியன் படமான மெமோயர் ஆஃப் அ மர்டரர் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் படம். இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு வெட்டனரி டாக்டராக இருக்காரு. இப்போ அவர் டாக்டர் அப்படின்னாலும் ஒரு காலகட்டத்தில் அவர் ஒரு சீரியல் கில்லராக இருந்திருக்காரு. அதாவது அவருடைய அப்பா அவரையும் அவங்க அம்மாவையும் வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுறதை பார்த்து சகிக்க முடியாமல் ஒரு கட்டத்தில் அவருடைய அப்பாவையே கொன்று அவருடைய வீட்டிலேயே புதைச்சிருப்பாரு. இந்த விஷயத்தை போலீஸால் கண்டுபிடிக்க முடியாது போயிருக்கும். இதனாலேயே எக்கச்சக்கமான பேர் எப்படியெல்லாம் மற்றவங்களை கஷ்டப்படுத்துறாங்கன்னு தெரிஞ்சு அவங்கள மட்டும் குறி வச்சு நம்ம ஹீரோ வந்து கொலை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு பிறக்க, இதுக்கப்புறம் தனக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிடுச்சு. அந்த குழந்தைய வளர்க்குறதையும் நம்ம மெயினாக பார்ப்போம். இந்த கொலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி விட்டுறாரு. இப்படியே பல வருஷங்கள் போகுது. அந்த பொண்ணு வளர்ந்து இப்போ பெரிய ஆள் ஆயிடுச்சு. 20-22 வயசு இருக்கும் அந்த பொண்ணுக்கு. இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஷார்ட் டர்ம் மெமரி லாஸ் ப்ராப்ளம் வேற இருக்கு. வீட்டை விட்டு வெளியே தனியாக போனார் அப்படின்னா திரும்ப வீடு எது அப்படின்னு கண்டுபிடிச்சு வீட்டுக்கு வரதே பெரிய விஷயமா இருக்கு. இப்படிப்பட்ட ப்ராப்ளத்துல தான் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோவுடைய பொண்ணு ஒரு சைக்கோ சீரியல் கில்லரை லவ் பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம ஹீரோவுக்கு தெரிய வர அந்த கில்லர் கிட்ட இருந்து தன்னுடைய பொண்ணை நம்ம ஹீரோ காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே ஸ்டார்டிங்ல இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா சுவாரஸ்யமாவே போகக்கூடிய ஒரு படம். படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. மேக்கிங்லாம் வேற லெவல்ல இருக்கும். ஒரு சூப்பரான படம். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளக்ஸ் ஆப்ல இந்த படம் ஃப்ரீயாகவே அவைலபிளாக இருக்குது. பணம் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. யூடியூப்பில் எப்படி நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அந்த மாதிரி பிளக்ஸ் ஆப்பில் நீங்கள் ஃப்ரீயாகவே இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் தமிழ் டப்பிங்கில் இல்லை. IMDbல 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல் கன்னட பொறுத்த வரைக்கும் மைல்டாக ஒரே ஒரு காட்சி மட்டும் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற படம் 2023 வருஷம் ரிலீஸ் ஆன தமிழ் படமான பார்க்கிங் அப்படிங்கிற ஒரு சூப்பரான த்ரில்லர் படம். இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சரி, இந்த படத்துடைய ஸ்டார்டிங் ஸ்டோரி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். படத்துடைய ஆரம்பத்திலே ஒரு வீட்டை காட்டுறாங்க. அந்த வீட்டுடைய கிரவுண்ட் ஃப்ளோரில் MS பாஸ்கரும் அவருடைய ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 10-15 வருஷமா அந்த வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு நம்ம ஹீரோவும் அவருடைய ஒய்ஃபும் குடி வராங்க. இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பார்க்கிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கார் தாராளமாக நிறுத்தலாம். அந்த அளவுக்கு தான் பார்க்கிங் வசதி இருக்கு. இப்படி இருக்கும்போது MS பாஸ்கருக்கு பார்த்தீங்கன்னா பைக் மட்டும்தான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் நம்ம ஹீரோ அவருடைய ஒய்ஃப் வந்து பிரெக்னெண்டாக இருக்காங்க. அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வரதுக்கு வசதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரை வாங்கிட்டு வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி நிறுத்திடுறாங்க. இதனாலேயே MS பாஸ்கருக்கு அவருடைய வண்டியை உள்ள நிறுத்துறதுக்கும் சரி வெளியே எடுக்கிறதுக்கும் சரி கொஞ்சம் இடைச்சலாக இருக்கு. ஒரு பர்டிகுலர் சுச்சுவேஷனில் தெரியாம MS பாஸ்கர் அவருடைய பைக்கை உள்ள நிறுத்தும் போது ஹீரோவுடைய கார் மேலே ஸ்கிராட்ச் விழுந்துருது. இதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்கு நடுவில் உருவாகக்கூடிய பிரச்சனைகள் தான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்துடைய கதை ரொம்ப சிம்பிளான ஒரு கதை தான். ஆனால் இந்த கதையை ஆடியன்ஸ் சீட்டேஜில் உட்காந்து பார்க்குற அளவுக்கு ஒரு சில காட்சிகளை எல்லாம் செம்ம த்ரில்லிங்காகவும் பரபரப்பாகவும் கொண்டு போயிருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லா சுவாரஸ்யமாகவே போகக்கூடிய ஒரு படம். MS பாஸ்கருடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஒரு தரமான படம். இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த படம் ஜியோ ஹாட்ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது. IMDbல 10க்கு 7.8 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அடல்கனெல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடையே பார்க்கலாம். இதே மாதிரி நிறைய சூப்பரான படங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம வா மூவிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.